Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு இது வந்து பிளேஸ் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ அடுத்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது வந்து மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட் அப்படி திரும்ப கீழே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்றுருக்கு. சரியா? மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்று மேலே போகலாம், இல்லைனா சைட்வேஸில் இப்படி ட்ராவல் ஆகலாம். இல்லை 1 hour கேண்டில் வந்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடில் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் எதையும் நம்ம வந்து 100% வந்து ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும்போது பெரிய லெவலில் ஃபாலோ இல்லை பெரிய லெவலில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டும் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு தான் இனிமேல் போக போகுது, நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு, இனிமேல் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலாக கீழே விழும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே நம்ம வந்து டெக்னிக்கல் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அடுத்தடுத்த 1 hour கேண்டில் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இதில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி ஃபால் ஆணுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபால் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 21,800 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,700 இது வந்து இதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஃபால் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல க்ளோசிங் வச்சு ஃபால் வந்துச்சு அப்படின்னா 21,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 21,700 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஓரளவு டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இல்லை அடிஷ்னலாக நம்ம வந்து எப்போதுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சிபிஆரை ஒரு வாட்டி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா சிபிஆரை வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து டே சிபிஆர் கிடையாது, வீக்லி சிபிஆர் வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் வீக்லி சிபிஆர் வந்து இந்த வாரத்தில் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ சிபிஆருக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா மேலேயே ட்ராவல் ஆகி இந்த R1 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ சிபிஆர் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே புரியும். நீங்கள் புதுசாக சிபிஆர் பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய சிபிஆர் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் இதை வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி R1 இந்த ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிபிஆரை பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து அதாவது இந்த சிபிஆர் கரெக்டாக இது பிவோட் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 21,880 அதாவது 21,900ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இல்லையா இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல பாட்டம் சிபி இது வந்து பார்த்தீங்கன்னா 21,800ல் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 21,700ல் இருக்குது. அதனால தான் நம்ம சொன்னோம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 21,800 இருக்கும், ரெண்டாவது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 இருக்கும். ஸோ நம்ம சிபிஆரை பேஸ் பண்ணி ஓரளவு நம்மளால் வந்து கணிக்க முடியுது. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் நமக்கான அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம், இப்போ சிபிஆரை பேஸ் பண்ணியும் பார்த்துட்டோம். அதே போல் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நான் 21,950 மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா? சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த சிபிஆருக்கும் R1க்கும் நடுவில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை 1 hour வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா மட்டும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த வீக்லி சிபிஆரை ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்தெந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக நம்ம நிஃப்டியை நீங்கள் எப்போதுமே பார்க்குறப்போ சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். எப்போதுமே நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது, ஸோ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகுதா இல்லை அப்சைடு மூமெண்டம் கொடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். நிஃப்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா நிஃப்டியில் இருக்கிற ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை அஃபெக்ட் பண்ணும். மற்ற ஸ்டாக்ஸ் நார்மலாக ட்ரேட் ஆனால் கூட இந்த ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆனாலோ இல்லை ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து அதிகமான இம்பாக்ட் கொடுக்கும் நிஃப்டிக்கு. அப்போது ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட 11.5% வந்து அதோட வெயிட்டேஜ் இருக்குது. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.1% வந்து அதோட வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். அதில் வந்து பெரிய லெவலில் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிஃப்டிலையும் அது வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறப்போ சைட் பை சைடு வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தென் ரிலையன்ஸ் இந்த 2 ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா கவனமாக வாட்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வருது. ஸோ இதுக்கு வந்து சப்போஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கீழே வந்துச்சுன்னா எது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், இது வந்து சப்போர்ட்டு, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஆக்ட் ஆயிருக்கு. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. மேலே போன மார்க்கெட் வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வரும். சரியா? அப்போ இது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இப்படி சைட்வேஸில் போகலாம், இல்லை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகலாம். எப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி ஃபர்தராக 1 hour க்ளோசிங் வந்து கீழே வச்சிருச்சு அப்படின்னா திரும்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா இல்லை ஃபர்தராக இதை உடச்சி க்ளோசிங் வைக்குதா, இந்த ரேஞ்ச் பார்த்துங்க 14 அதாவது 1427 ஓகேவா, 1427 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இதுக்கு கீழே தாராளமாக வைக்கணும். சரியா? இந்த ரேஞ்சுக்கு 1425 வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக 1 hour கேண்டில் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஒரு அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிலையன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ரிலையன்ஸில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டிங்கேருந்து மேலே, தென் அதுக்கப்புறம் டவுன் சைடு அப்பு, ஸோ திரும்ப டவுன் அப் டவுன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ரிலையன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கீழே வந்து இந்த இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ரிலையன்ஸில் ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஃபால் கொடுத்து ரிலையன்ஸும் ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 1 hour கேண்டில் வந்து திரும்ப இந்த இடத்துல கரெக்டாக இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கோம் இல்லையா, இப்போ வந்து சப்போர்ட் கிட்ட இருக்குது. இது வந்து மார்க்கெட் நல்லா திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்து திரும்ப ரைஸ் ஆகுது அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நீங்கள் வந்து பாருங்கள், ரிலையன்ஸை நீங்கள் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி வந்து கொஞ்சம் கீழே கரெக்ட் ஆகிற நேரத்தில் ரிலையன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக இருக்கும், பெரிய லெவலில் ஃபால் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இல்லை இந்த இடத்துல ரிலையன்ஸும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு, தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு கீழே, அதாவது கீழே கொஞ்சம் வந்து கீழே வருது அப்படிங்கிறப்போ அப்போ தான் உங்களால் நிஃப்டியோட டைரக்ஷன் அங்கே வந்து ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை நிஃப்டி வந்து சைட்வேஸ்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 22,200 பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து இனிமேல் 22,200 வந்து தாண்டாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே போல் இதை வேறு எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 22,200 கிட்ட மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பையராக இருக்கீங்க, ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 22,200 அதிகமான கால் ஆப்ஷனை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா
மார்க்கெட் கிட்டத்தட்ட 22,200 நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரி, நம்ம தான் 22,200 வந்து அதிகமான கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணிடக்கூடாது ஆப்போசிட்டாக. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக 22,200 கிட்ட மார்க்கெட் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பையராக இருக்கிறப்போ அப்போ தான் நீங்கள் வந்து பை பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கான வீடியோ வந்து இந்த வீக்கோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக போடுறேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். எப்படி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22,100லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலை. ஏன்னா when compared to 22,200 இவ்வளோ பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷனுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகலை. ஸோ இதுலேயே புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து இனிமேல் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து கம்மி. ஸோ டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுதான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி முடிஞ்ச டைமிங்கோட, அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எப்போ முடிஞ்சதோ அதை பேஸ் பண்ணி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து 9:20க்கு ஓப்பன் ஆகும்போது, அதாவது நாளைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 9:20க்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேயாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நாளைக்கு வந்து நிஃப்டி எந்த மாதிரிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் மார்க்கெட்டில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.